அடித்தளம் போட்டது. எப்படி எவ்வளவோ பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் அந்த 2019 கோவிட்க்கு முன்னாடி நிறைய கருத்துகள், சிவச்சந்திரன் ஐயாவாக இருக்கட்டும், நம்முடைய இந்த ஐயா, ஆர்எஸ் ஐயா, ராஜமாணிக்கம் ஐயா, இவர்கள்லாம் பேசி பேசி இறைவனை பற்றி பேசும்பொழுது அந்த கருத்துக்கள் வந்து நம்முடைய மனதில் பதிகிற மாதிரி. பாருங்க, இப்ப எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எந்த காலத்துல எந்த திருக்கோவில சிறப்பா இருக்கும் வழிபாடு, முதல் காலம், இரண்டாம் காலம், அதுவும் அவர் தன்னுடைய பாணியிலேயே அந்த நகைச்சுவை உணர்வோடையே எடுத்துக்கொண்டு போனார். அவர் நிறைய நகைச்சுவை சொல்லும் பொழுதுதான் நான் நினைத்து கொண்டேன், ஐயாவோட மனைவி இங்க வராததுனால ரொம்ப தைரியமா மனைவியை பற்றி ஒரு, இப்போ அந்த அம்மாவும் உட்கார்ந்து இருந்துச்சுன்னா இப்படி ஐயா பேசினார்னா ராத்திரி சாப்பாடு அந்த அம்மாவை போடணும் இல்லையா? நம்ம தைரியமா ஒரு நகைச்சுவை சொல்ல முடியுமா? ஆனா அதனாலதான் ஐயா துணிஞ்சு, ஐயா நம்ம தமிழையெல்லாம் வீட்டிலேயே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்க இன்மைக்கு வரும்போது உங்களுடைய துணையும் அழைத்து கொண்டு வந்தாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நீங்க அடியார்களுக்கு சொல்றோம் இல்லையா? முதல்ல உங்க வீட்டு அம்மாக்களை கூட்டிட்டு வாங்க இங்க. ஏன்னா இங்க வந்து நமக்கு கூட்டம் கூடணுங்கிறது இறையருள் யார் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ. முன்பெல்லாம் சில கூட்டத்தில் பேசும்போது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஐயா கூட சொன்னாரு, காட்டுமன்னாக்குடி கோயில் போகும்போது திருக்கோயில 10 பேர் தான் இருந்தாங்க. ஆனா நான் மிக அருமையாக பேச்சாற்றல் வந்ததுன்னு. அது போல இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அவரவர்கள் மனைவியரும் அழைத்து வருங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய அடுத்த கோணம் தெரிய வரும் இல்லையா? இப்போ நான் வந்து சிவச்சுடர் ஆசிரியர் கட்டுரை பற்றி ஒரு திறனாய்வு ஐயா சொல்லும் பொழுதே சொன்னாரு. அதுல சிவச்சுடர்ல நிறைய ஆசிரியர்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க அந்த தலையங்க கட்டுரை, அதாவது குறிப்பா நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயாவுடைய கட்டுரை பற்றி ஒரு திறனாய்வு அப்படின்னு போட்டிருந்த தலைவர். ஐயா திறனாய்வு பண்ணும் அளவிற்கெல்லாம் நான் தகுதி படைத்தவள் அல்ல. ஒரு சாதாரண இந்த ஒரு வாசகராக இருந்து, திறனாய்வுனா ரொம்ப பெரிய ஆற்றல்லாம் இல்ல. எனக்கு தெரிந்த அளவிலே எப்படி நான் சிவச்சுடரை நோக்குகிறேன் அப்படிங்கிற பாணியில நான் இன்றைய பேச்சு அமைவதாக இருக்கும். அரியத கேட்கின் வரிவடி வேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலறிது தானமும் தவமும் தான் செய்வதாயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே. வானவர் நாடு வழி திறந்துடுமே. அந்த வானவர் நாடு வழி திறப்பதற்கு காரணமாக அமைந்த எம்முடைய சிவச்சுடர் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி ஐயாவை வணங்கிக் கொள்கிறேன். என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாவிலும் அரிது வருகிறான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ என்று தாரமான சுவாமிகள் பாடுகிறார். ஏன்னா இது கிடைத்திற்கரிய பிறவி. இந்த மனித பிறவிங்கிறது கிடைத்திற்கரிய பிறவி. இந்த பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை விட வேற என்ன சிறப்பு வேணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இறைவனில் வணங்க வேண்டும், வாழ்த்தவாயும் நினைக்கவுடன் என்றும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை இந்த வழிபாட்டிற்கு அடித்தளமாக அமைக்கிறது இந்த சிவச்சுடர். ஏன்னா அதுல எடுத்து கையாளப்பட்டது எல்லாமே திருமுறைகளை பற்றியது. உங்களுக்கு அது ஒரு வழியை காட்டும் ஒரு இதழாக இருக்கிறது. ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்திலே வாழை மரமாகி வாழை இலை, வாழை பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழை கண்டு தரும் என்று சொல்லலாம். ஒரு பசுமான கன்று என்றால் அது எதிர்காலத்திலே பார்த்துடும் என்று சொல்லிவிடலாம். எதிர்காலத்தில் மனிதன் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது. அதனால்தான் இது அருமையான பிறகு. அந்த வகையிலே இன்று நாம் அருமையாக ஒரு இதழை, அதிலும் குறிப்பாக ஆன்மீக இதழை வெளியிடும் பேறு பெற்ற ஐயாவின் பெருமையை என்னவென்று சொல்லுவது. கல்கண்டுல லீனா தமிழ்வாணன் ஐயா கல்கண்டு இதழும் ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. நான் சிறுவயதாக இருக்கும்போது அதை படித்திருக்கிறேன். ஒரு வருடத்தின் அருமையை பற்றி கேட்க வேண்டும் என்றால்
பேப்பர்ல தவறிட்டானா அதை திருப்பி எழுதுனா அந்த இப்போ 9வது தவறிட்டா ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா 10வதுக்கு போகணும்னா 3 பேப்பர்ல மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா ரீ எக்ஸாம் 2 மாசத்துல நடத்தி அவனை 10வதுல சேர்த்துக்கலாம். ஆனா முன்பு வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அவன் ஒரு வருஷம் திருப்பியும் வந்து 9வது படிக்கணும். அப்ப ஒரு வருடத்தோட அருமையை கேட்கணும்னா இறுதி தேர்வுல தவறிய மாணவனை போய் கேட்க வேண்டும். அப்போ அதே மாதிரி அந்த கல்விஜிதர் ஆசிரியர் சொல்லியிருப்பார், ஒரு மாதத்தின் அருமையை கேட்க வேண்டும் என்றார். ஒரு இதழ் நடத்துறார் இல்லையா, அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்கணும் ஒரு மாதத்தோட அருமை. ஏன்னா இந்த மாசம் இந்த இதழ வெளியிடணும். இப்ப பாருங்க, இப்ப ஏப்ரல் மாசம் அந்த சிவச்சுடர் இதழ் வரணும்னு வச்சுக்கோங்க. அவர் மார்ச் வந்து தயார் பண்ணணும். எல்லாரையும் அவங்க கிட்ட வாங்குற கட்டுரைகள்லாம் தொகுத்து வாங்கினாதான் அந்த மாத இதழ் வெளியிட முடியும். நமக்கு வந்து சிவச்சுடர் பல நாள் வந்து கொஞ்சம் காலம் தள்ளி தான் வருது. ஏப்ரல் ஒரு 25 தேதிலாம் வருது வச்சுக்கோங்க. அவர் படுற சிரமம் அவருக்கு தான் தெரியும். எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெறுவதற்காக 10 மாதம் சுமந்து அது அந்த பிரசவ வேதனை எப்படி இருக்கும், அப்படிதான் ஒரு மாத இதழை நடத்துவது என்பது சாதாரணம் இல்லை, எளிதான காரியம் இல்லை. ஒரு இதழ் நடத்துவது என்பது எளிதான காரியம் இல்லை, மிக மிகவும் சிரமமான காரியம். அதையும் இவர் எப்படி செய்யறாரு, விருப்பமோடு செய்கிறார். சமயத்தில் அவருடைய தலைமை கட்டுரையெல்லாம் படிக்கும் போது நான் முதல்ல ஆரம்பத்தில் அவர் பேசவே மாட்டார் இல்லையா. அப்ப என்ன நினைச்சிருந்தேன், இந்த திருவிளையாடல் புராணத்துல வரும்ல 63 திருவிளையாடல், ஒரு திருவிளையாடல் தர்மி வந்து மண்டபத்துல யாரோ எழுதி கொடுத்து போய் பிரைஸ் வாங்கிட்டு வருவார்ல சுவாமி கிட்ட சிவபெருமான். எப்படி அவரை பார்த்தா ஒண்ணுமே தெரியல, இவ்வளவு சிறப்பா எழுதுறாரே அப்படின்னு ஆரம்பத்தில் அடியில் நினைத்தேன். ஆனா கால போக்குல அவர் கையாண்ட உத்திகள், அவர் வாசித்த அந்த நூல்கள்ல இருந்து விவரம் கொடுத்திருப்பார். இது நான்மணிக்கடிகை, இது திருக்குறள், இது வந்து நமக்கு தெரியாத ஆச்சார கோவை அப்படின்னா. அப்ப ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்றால் முதலில் அவர் வாசிக்க வேண்டும். அவர் வந்து ஒரு நல்ல வாசிப்பாளராக ஒரு நல்ல பத்திரிகையை கொடுக்க முடியும். அது வந்து முக்கியமான கருத்து. இன்னொன்று, இன்றைய தேதியில ஒரு மாத இதழ் நடத்துவது என்பது மிகவும் அரிதான காரியம். அதுவும் எப்படி நடத்திருக்கிறாரு, 14 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்று 15ஆம் ஆண்டு துவங்குகிறது அந்த சிவச்சுடர். சாதாரண இதழ் நடத்துறதே ரொம்ப சிரமம் போது ஒரு ஆன்மீக சம்பந்தமான இதழ். ஏன்னா ஆன்மீகம் சொன்னா பாருங்க, மயிலாடுதுறையில எவ்வளவோ மக்கள் இருக்காங்க, ஆனா இங்க வந்து கூடி இருக்கிற கூட்டத்தை பாருங்க இவ்வளவுதான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன, அதனுடைய அருமை அந்தந்த உயிர் உணரவில்லை. அந்த காலகட்டத்துல இப்படி ஒரு சிவச்சுடர்னு ஒரு இதழை ஆரம்பித்து அத்துணை பேரையும் கூட்டி சேர்த்து, ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு பேராசிரியரையும் கூட்டி சேர்த்து இந்த இதழை ஒரு கூட்டு முயற்சியாக நடத்த வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய பாராட்டுதலுக்குரிய செயல் என்று நாம் நினைக்க வேண்டும். அடுத்தது, தமிழ்ல பல சமய இதழ்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. சமயத்தை முதலிலே பரப்புவதற்கு இதழ்களை கருவியாக பயன்படுத்தியவர்கள் கிறிஸ்தவ பாதிரிமார்கள். அந்த வேளையில தான் இந்த இந்து சமய இதழ்களும் இஸ்லாம் மத இதழ்களும் வெளிவர தொடங்கின. 1864 வேத சமாஜத்திலே தத்துவ போதினி அப்படின்னு ஒரு சமய இதழை வெளியிட்டாங்க. 865 விவேக போதினி, 66 பிரம்ம வித்யா பத்திரிகை, 97 சித்தாந்த தீபிகை, 1922 சைவ பரிபாடல். இப்பெல்லாம் அந்த இதழ்கள் எங்க இருக்குன்னு தெரியல, இப்பெல்லாம் வெளிவந்துட்டு இருக்கா அப்படின்ற தகவலே கிடையாது. ஏன்னா நாளடைவுல சமய இதழ்களின் வெளியீடு குறைந்தது. ஆயினும் இன்றைய காலகட்டத்துல சமய கருத்துக்களை மக்களிடம் இதழ்கள் பெருமளவில் பரப்பி வருகின்றன. அந்த வகையில பார்த்தோம் என்றால் சிவச்சுடரின் பங்கு மிக உன்னதமான பங்கு. அருமையான ஆசிரியர் குழு, முனைவர் சிவசுந்தரனாகட்டும், பேராசிரியர் சமூகமூர்த்தி ஐயாவாகட்டும், பேராசிரியர் நடராசன் ஐயாவாகட்டும், நம்முடைய பெருமுலவர் ராஜமாணிக்கம் ஐயாவாகட்டும், தர்மை ஆதின புலவர் சாமி கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், முனைவர் கருணாசேகர் ஐயாவாகட்டும், முனைவராகும் கேப்டன் முத்துக்குமார சுவாமி ஐயாவாகட்டும், நம்முடைய தலைமை ஆசிரியர் திருஞான சம்பந்தம் ஐயாவாகட்டும்,
போதும் அவர் கீர்த்தியை பறைசாற்ற மௌன மொழியால் ஞான உபதேசங்களை உணர்த்துவதில் அவர் வல்லவர். என பேரே தட்சிணாமூர்த்தி. திருச்சாளர் அவர் நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் முப்பொருளை அன்று ஆணின் கீழ் இருந்தங்கு அறமுறைத்தான் காணே அப்படிங்கிறது போல ஐயாவினுடைய எழுத்து வீச்சமைய பெற்றிருக்கும். சமய பணியாகட்டும், சமுதாய பணியாகட்டும், தமிழ் பணியாகட்டும், சிவச்சுடரிலே அவர் சனாதன ஒழுக்கம் பற்றி எடுத்து வைக்கும் போது ஆச்சாரம் இல்லாமல் எத்தனைதான் வேதத்தை படித்தாலும் அதனால் ஒருவனை சுத்தனாக்கி விட முடியாது. பசும்பாலை நாய்த்தோலில் வைத்திருந்தால் எப்படி பயன்படாதோ அப்படியே ஆச்சாரம் இல்லாதவன் எவ்வளவு வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றிருந்தாலும் அவனிடம் உள்ள வித்தை அவனுக்கு உதவாமல் போகும் என்று இந்த மாதிரி யாரால எழுத முடியும்? நெற்றி போட்டில் அடித்தது போல மிக தைரியமாக ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தியிருப்பார். அதோடு மட்டுமல்ல, மருந்துல பயன் அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு பத்தியம் அவசியமாகும். பத்தியம் கொண்டிருந்தால் ஒழுக்கம், பத்தியம் தவறினால் எதிர்விளைவு ஏற்படும் என்பதை அவர் தன்னுடைய கட்டுரையிலே கூறியிருப்பார். இதன் வாயிலாக அவர் எப்படி சமுதாய பணி, இந்த சமுதாயத்துக்கு மேல அக்கறை உள்ளவர், இந்த சமுதாயம் எப்படி வேணா போட்டும் எங்களை விட்டு ஓடிட்டு அவர் நினைக்கவில்லை. தம்மால் முடித்ததை இந்த சமுதாயத்திற்கு நான் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறார். நாடு என்ன செய்தது என்று நாம் நினைப்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று ஒரு பெரிய அறிஞர் குறிப்பிடுவார். அதுபோல முதல்ல ஐயாவை பாராட்டுவதற்கு முன்பு அந்த வீட்டு அம்மாவை பாராட்டணும். ஏன்னா இப்போ ஒரு சராசரி மனைவியாக இருந்தால் இந்த மாதிரி சமூக பணிகள்லாம் வருவதற்கு விட மாட்டார். அந்த உச்ச துணையும் அதே கருத்து, ஒத்த கருத்து இருக்கிற தம்பதியால தான் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து மேல்நிலைக்கு செல்ல முடியும். என்னுடைய பார்வை ஒரு மாதிரி, என்னுடைய கணவருடைய பார்வை வேறு போதும் இருந்தால் அந்த ஒரு மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மாடும் ஒரே திசையில போகணும்னா ஒத்த கருத்து இருக்கணும். இப்போ தட்சிணாமூர்த்தி ஐயா இவ்வளவு இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவருடைய வெற்றிக்கு பின்னால அவங்க மனைவி இருக்காங்க என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சாதாரண பெண்கள் என்ன சொல்லுவாங்க, முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க, அடுத்து பொதுவெளிக்கு செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த அம்மா இருக்கிற தைரியத்துலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் கோமலையா மாதிரி அவங்க வீட்டு அம்மாட்ட விட்டுட்டாரு. கோமலையாவும் அப்படிதான், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு தன்னுடைய வேலைகளை இந்த மாதிரி சமூகத்துல எப்படியாவது இதை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்ற ஆர்வம், அந்த திருமுறைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம், அது போலதான் நம்முடைய தட்சிணாமூர்த்தி ஐயாவும். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு முறை தமிழ் பணி பத்தி பேசும்போது ஊவேசா அவர்களுடைய என் சரிதம் அப்படின்னு ஒரு அருமையான நூல், இந்த அவையில விற்றிருக்கிறவர்கள் அனைவருமே அவசியம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அந்த நூல் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது படித்துக் கொள்ளலாம். முதலில் நூல்களை வாங்கி வையுங்கள். ஏன்னா இதை நான் படிக்க போறதில்லை அப்படின்ற முடிவோடு இருந்துடாதீங்க. ஒவ்வொரு இல்லத்திலும் அவசியம் நூல்கள் இருக்க வேண்டும். வேற இருக்கோம் நூல்கள் இருக்கணும். ஆரம்பத்தில் அடியன் கூட நூல்களை செலவு செய்யுமா, இந்த பணத்தை இதுல முடக்கணுமா, ஏன்னா நாங்களாம் வட்டி கடை வச்சிருக்கோங்க, எல்லாத்துக்கும் வட்டி கணக்கு பார்ப்போம். ஆனா இந்த நூல் வாங்கும் விஷயத்தில் மட்டும் அடியனுக்கு அந்த நினைவே வரல. ஏன்னா சுவாமி உணர்த்துறாரு, இது நீ அடுத்த பிறகு வேணும்னா திருப்பி இதுக்குள்ளே இருக்கக்கூடாது, மேல் நிலைக்கு வரணும். அப்ப அடியன் என்ன நூல்களை வாங்கி அதை மூலம் அந்த ஞானத்தை எப்ப குரு மூலமா உணர்த்தணும், முதல்ல அதை வாங்கி எப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்ப அதை படிப்போம். அதுல இருக்க அந்த சார கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அப்ப அது மாதிரிதான் ஊவேசா அவர்களுடைய என் சரிதம் அப்படிங்கிற அருமையான நூல். ஒரு முறை ஊவேசா ஐயா நைடதம் அப்படின்னு ஒரு நூலை வகுப்பிலே ஊவேசா ஐயா ஒரு ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார். அவருடைய பணியெல்லாம் சொல்லணும்னா நாட்கணக்கிலே போகும். தன்னுடைய வரலாற்றை எப்படி சரிதமா எழுதியிருக்கிறாரு. அதை படிச்சு பார்க்கும்போது மெய் உருகும். இவ்வளவு பண்ணியிருக்கிறாரு சுவாமி. நம்ம அதுல ஒரு சின்ன துரும்பு தான். அந்த புத்தகத்தை வாசிக்க போறோம். அவர் தமிழுக்காக அவர் செய்த பணி
வார்த்தைகளாலே சொல்லி விவரிக்க முடியாது. அப்படி ஒரு பணி அவர் நைண்டகம் அப்படிங்கிற ஒரு நூலை வகுப்பிலே நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த உலகம் அப்படின்னு ஒரு தொடர் வருது. ஒரு மாணவனை நோக்கி சாதாரணமா அந்த காலத்துல எல்லாம் ஆசிரியர்கள் கேள்விகளை கேட்கலாம், அந்த வினாவை எழுப்பலாம், மாணவனையும் எழுப்பலாம், தண்டனைகள்லாம் கொடுக்கலாம். இப்போதான் ஆசிரியர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. கேள்வி கேட்டா ஆசிரியரே பதில் சொல்லிட்டா அதான் தர்மம், நியாயம், இல்லைன்னா பல பின்விளைவுகளை சந்திக்க நேருது. அதனால ஆசிரியர்களை கொஞ்சம் எச்சரிக்கையா தான் வகுப்படுப்பாங்க. அந்த காலத்துல தைரியமா ஒரு மாணவனை நோக்கி அதன் பொருள் என்ன என்று கேட்டார். அந்த மாணவன் என்ன சொன்னா, அண்டர் உலகம்னா நாகர் உலகம் ஐயா அப்படின்னா. உடனே வகுப்புல இருக்கிற எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் அண்டர்னா தேவர்கள், அண்டர் உலகம்னா தேவர் உலகம். ஆனா அந்த பையன் தவறான விடையா நாகர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருக்க மாணவன் கேட்கிறாங்க, ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, அண்டர் அப்படிங்கறத ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டான். அண்டர்னா கீழே. அப்ப கீழே இருக்கிறதுக்கு பொருள் அண்டர் உலகம்னா நாகர் உலகம், கீழ் உலகம் அப்படின்னு தவறான விடையினை அவன் சொன்னான். இது எந்த இடத்துல பிற மொழி கலப்பு எவ்வளவு தவறான பொருளை தருகிறது அப்படின்றத உணர்த்துறதுக்காக தட்சிணாமூர்த்தி ஐயா தன்னுடைய சிவச்சுடர் இதழ்ல இதை அவர் போட்டிருந்தாரு. அடியே அதை படிக்கும் போது தெரிஞ்சது. அப்ப அந்த இதை எந்த பக்கத்துல அவர் பார்த்து படிச்சாரு, நானும் அந்த புத்தகத்தை எடுத்து எங்கேயாவது அது தெரியுதா அப்படின்னு பார்த்தா அது நல்லா 600-700 பக்கம் இருக்கு. இன்னைக்கு வேலைக்கு முடியாது, அவர் சொன்னது அப்படின்னு நம்பி நானும் போய் படித்துட்டேன். புத்தகம் வச்சிருக்கேன், உவேசா ஐயா என் சரிதான் வச்சிருக்கேன். முழுமையா இன்னும் படிக்கல. ஏன்னா அது படிக்கணும்னா ஒன்றி படிக்கணும். நிறைய நமக்கு இடையிடையில நிறைய வீட்டு இல்ல பணிகள் இருக்கு, கடை வேலை இருக்கு, எல்லாம் இருக்கு. எப்ப எனக்கு நேரம் கிடைக்குதோ, ஆனா புத்தகம் வாங்கி கையில வச்சிருக்கேன். அதை படிச்சப்ப இந்த குறிப்பு கிடைச்சது. அப்ப அவருடைய வாசிப்பு திறன் பற்றி நாம் இங்கு சொல்லியே ஆகணும். தன்னுடைய கட்டுரையிலே அவர் மேற்கோள்களை காட்டும் பொழுது திருக்குறள், நாகடியார், திருவிளையாட புராணம், நன்னெறி, திருமுறைகள், ஆச்சார கோவை, பழமொழி 400, இன்னா 40, நான்மணிக்கடிகை, நீதி வெண்பா, உவேசாயன் சரிதம் அப்படி பல நூல்களிலிருந்து எடுத்துக்காட்டு இடம்பெற்றிருக்கும். அது மட்டுமல்ல, பக்தியை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு, ஆன்மாவின் உண்மை இயல்பு எதுவோ அதுவே பக்தி என்கிறார். தன் நிலையிலிருந்து விலகி உயர் நிலையை சார்ந்து அதில் ஆழ்ந்து இருப்பதுதான் என மிக எளிமையான பக்திக்கு விளக்கம் எடுத்துரைக்கிறார். முதல்ல அந்த முதல் இதழ் சிவச்சுடர் முதல் இதழ் வந்தோம்னா கோமலையாட்ட போய் தட்சிணாமூர்த்தியை கொடுத்திருக்கிறாரு, காட்டியிருக்காரு. அதை பார்த்துட்டு கோமலையா கேட்டிருக்காரு, இந்த இதழ் நன்றாக உள்ளது, எல்லா இதழ்களும் இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். அதை இன்று வரை அவர் தக்க வைத்துக் கொண்டு இருப்பதால் தான் 12/2/2024 மயிலாடுதுறை புத்தக திருவிழா நிகழ்விலே மாவட்ட ஆட்சியரின் கரங்களால் மயிலாடுதுறை மண்ணின் மாண்புமிகு படைப்பாளர் என்னும் விருதினை அவர் பெற்றார். தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? சிவாயன நல்லா தட்டுனையா, எனக்கே பேச முடியும். தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்ப கூட நான் தான் இதுக்கு காரணம் என்று அவர் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையுமே எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆசிரியர் குழுவில் உள்ள பேராசிரியர் பெருமக்களையே சாரும் என்று மிக எளிமையாக இனிமையாக பதிவிட்டிருக்கிறார். இதுல இருந்து பார்த்துக்கோங்க அவருடைய தன்னடக்கம். அவர் எப்போது பேசினா கூட ஒரு வாயில ஏதாவது வார்த்தை வந்துன்னா ரொம்ப கிட்ட போய் கேட்டதான் கேட்கும். நான் கூட அவர் ஏதாவது பேசினா கிட்ட போய் கேட்பேன். அப்ப நினைச்சிருக்கேன், நானே செவிடு மாதிரி அவர்கிட்ட போய் இருக்கிறமே என்ன சொல்றாரு, மெல்லமா மொனமொனமா பாரு. ஆனா அவர் உதிர்த்து எழுதுறதெல்லாம் தத்துவமா இருக்கே. திடீர்னு ஒரு சிவச்சுடர் எடுத்து இப்படி பார்க்கணும், இது சூக்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புராணம்லாம் எங்க வாங்கி படிப்பாரு என்னன்றது விவரம் தெரியல. நானே கேட்கலான்னு நினைச்சேன், ஐயா இந்த புராணம்லாம் எங்க விற்கிது, இல்ல ஏதாவது ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. நிறைய விவரங்கள் கொடுத்திருப்பாரு. குடத்திலிட்ட விளக்காக இருந்த சிவச்சுடரை உயர்த்தி காட்டி சுடர் ஒளியை உலகோர் அறிய செய்து அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தன்னுடைய நன்றிகளை காணிக்கை ஆக்கியிருக்கிறார். சிவாயனா இதுவரைக்கும் அடியை குறிப்பிடுங்க. இப்போ ஐயா சொன்னாரு, நீங்க சிவச்சுடர் இப்படி இருக்கு அப்படி இருக்கு வாழ்த்துனா மட்டும்
போதாது, அது எப்படி அமையணும், வேற என்ன, இதுக்கு மேல வேற இன்னும் என்ன செய்யலாம் அப்படிலாம் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கள் அப்படின்னு. ஐயா, இப்போ இந்த காலத்துல இந்த இதழ இந்த அளவுக்கு நடத்துறதே பெரிய பெரிய விஷயம். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. அதுல கம்மியா இருந்தாலும் இதுல இதை மாத்துங்க அதை மாத்துங்கன்னு சொல்லணும். எல்லாம் செம்மையாகவே இருக்கிறது ஐயா. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கட்டுரைகள் ஐயா போட்டிருப்பார், நெஞ்சில் நிறுத்துங்கள். ரொம்ப அருமையா அந்த ஒவ்வொரு கட்டுரையை படிக்கும் பொழுதும் நெஞ்சில் நிறுத்தத்தான் பார்க்கிறோம். அன்றாட உலக வாழ்விலே நாங்கள் ஈடுபடும் போது அந்த உயிர் சார்ந்தவன் வாழ்வின்னு சொல்வார்களே, அப்ப கொஞ்சம் விலகி போயிடும். திரும்ப இந்த மாதிரி கூட்டங்கள் அந்த மாதிரி சொற்பொழிவுகள் கேட்கும்போது இன்னையிலிருந்து பற்று இல்லாம இருக்கணும், பற்றற்றான் தாயை பற்றுக அப்படின்னு தான் நினைக்கிறோம். இரவு வீட்டுக்கு போனோம்னா என்ன நைட் என்ன செய்யணும் அப்படின்னு, அது அப்படியே உலக வாழ்க்கை, இதுதான் இயல்பு, இதுதான். அப்ப கோவிலை இந்த மாதிரி சொல்லுவாரு, ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சுக்கோங்க, இன்னொரு கையில இறைவனுடைய திருவடியை பற்றி கொள்ளுங்கள். சுவாமி உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். உங்கள் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பது போல உங்களுடைய கடமைகளை, என்ன கடமை? இறை வழிபாடு, நாளும் நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவது. நற்றவா நான் உன்னை மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாய. நானே உன்னை மறந்துட்டேன்பா, ஆனாலும் என்னுடைய நாமானது நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தை சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? நான் என்னை மறந்தால் நான் எப்படி நாக்கால நமச்சிவாயம் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம், செல்பொருள் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நீக்கம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். இப்போ நட்பா இருக்கிறது, தயையா இருக்கிறது, கருணையா இருக்கிறது, அதெல்லாம் மாற்ற முடியாது. எத்தனை பிறவி இருக்கோ, இப்ப நம்ம அத்தனை பிறவிக்கும் அது கண்டினியூட்டியா வந்துட்டு இருக்க போகுது. அப்ப எதை மாத்தலாம்? சித்திரமும் கைப்பழக்கம். நம்ம வரைஞ்சு பார்த்தோம்னா, முதல்ல ஓவியனா இருக்கிறது, முதல்ல நிறைய பேப்பர் ரஃப் பேப்பர்ல வரைஞ்சு பார்க்கணும். அப்புறம் அந்த ஓவியம் செம்மையாகி விடும். அது போல சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். முதல்ல நாக்கு வளையாது. தமிழை சொல்லும் பொழுது அந்த லகர லகர லகர, அந்த மூன்று லகர லகர லகரத்துக்கே நாக்குக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அது போல இறைவனின் நாமத்தை சொல்வதற்கும், எப்போ நம்ம எந்த ஒரு இன்னல் வந்தாதான் இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்பத்திலும் உன்னைதான் காண்கிறேன் இறைவா, துன்பத்திலும் நீதான் எனக்கு, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை, நான் சரணாகதி, டோட்டல் சரண்டர், எனக்கு வேற யாரும் கிடையாது. இடுக்கண்பட்டு இருத்திலும் இருந்து யாரையும் பிடித்திருக்கிறான் என்று வினவுவோம் அல்லோ, அடக்கல் குடக்கினும் அருளின் நான் உற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. வேற யாருக்கும் போய் நான் தெஞ்ச முடியாது, எனக்கு எல்லாம் நீதான், உன்னை நம்பி வந்துட்டேன், நான் சரணாகதி அடைந்திருக்கிறேன். நான் எப்பொழுது என்ன சொல்ல போறேன்? நமச்சிவாயங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல போகிறேன். அந்த மந்திரமே ஏனியாக என்னுடைய வாழ்க்கையிலே மென்மேலும் செம்மையாக நான் செல்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது. அதைத்தான் இந்த சிவச்சுடர் இதழும் உணர்த்துகிறது. ஒவ்வொரு கட்டுரையுமே, ஏன்னா ஒரு மாத சஞ்சிகைன்னு வச்சுக்கோங்க, கண்டதை பேசும், ஆனால் நாம் இறைவனை கண்டதை தான் இதில் பேச போகிறோம். எல்லாம் அனுபவங்கள் தான், அனுபவாதீனம் என்று சொல்வார்களே, அந்த அடைந்த அனுபவம், அந்த இன்பம், இறைவனை முழுமையா அடைச்சிட்டா எவ்வளவு இன்பம் வரும். அந்த இன்பத்தை வார்த்தைகளாலே சொல்லிவிட முடியுமா? கட்டாயம் சொல்லிவிட முடியாது. இப்போ இந்த அளவுக்கு அடியன் தயார் பண்ணி வச்ச பேச்சு, இப்ப தயார் இல்லாத ஒரே ஒரு நிகழ்வு, ஒரு 5 நிமிடம், 30 நிமிஷம் முடிஞ்சிருச்சான்னு அடியனுக்கு தெரியல. இருந்தாலும் ஏன்னா நாங்கெல்லாம் மைக்கு பிடிச்சா 1 மணி நேரத்துக்கு விட மாட்டோம். ஐயா 30 நிமிஷம் டைம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்கிறாருங்கிறதுனால 30 நிமிஷம் முடிவு விட்டதை எனக்கு தெரியவில்லை. சிவச்சுடர் இதழின் தலைமை பொறுப்பிலே இருக்கும் தட்சிணாமூர்த்தி ஐயாவை எனக்கு ஒரு ஆசிரியருக்கும் மேலாக ஒரு மனிதனை மிக்க மாண்பராக எப்படி என்று கேட்டீர்கள் என்றார். 2021 எனக்கு என்ன நோய் வந்ததே என்று எனக்கு தெரியவில்லை. சதா சர்வகாலமும் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன். என்னால் சுவாமியை பற்றி நினைக்க முடியல. நோயில் இருக்கும்போது இறைவனை பற்றிய சிந்தனை வரும்னு சொல்லுவாங்க. என்னால் என்னுடைய நோய்
போச்சு, இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்றாரு. அதனால அழாம இருக்க முயற்சி பண்ணுவேன். ஆனா உள்ள இருக்க அந்த நோய் உபாதை எனக்கு என்னமாச்சும் பண்ணிடுங்க, ஏதாவது ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டணும், உன்னை கூட்டி காட்டு, எந்த மருத்துவர்கிட்ட போறத நீயே முடிவு பண்ணிடு. ஏன்னா நிறைய காட்டியாச்சு, நிறைய செலவு பண்ணியாச்சு, அந்த நோய் தீரவில்லை. பிறவியே ஒரு நோய் தான். ஆனா நம்ம உடம்புல இந்த பிறவியில நம்ம இருக்கும்போது இந்த நோய் வந்துருச்சே அப்படின்ற அந்த துன்பத்தை வந்து நான் எவ்வளவுதான் உங்ககிட்ட நான் இப்ப சொல்லி விளக்க முடிந்தாலும் என்னால் விளக்க முடியாது. அப்படி ஒரு துன்பம். அப்போ எங்க வீட்டிற்கு ஐயா வராரு. ஏதோ ஒரு விழா, அந்த விழாவிற்கு ஒரு பத்திரிகையை கொடுத்து, அம்மா நல்லா இருக்கீங்களா சாதாரணமா தான் கேட்டாரு. அவர் நினைக்கல நான் என்ன பண்ண போறேன்னு. நான் வந்து சாதாரணமா சிரிச்சுட்டே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எப்படிமா இருக்கு உடம்புன்னு தெரியாம கேட்டாரு. எங்க அப்பா கிட்ட எப்படி அழுவணும், ஒரு தந்தையிடம் தன் மகள் எப்படி அழுவாளோ என்னால சொல்ல முடியாம கண்ணிலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஐயா எனக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல. நான் பல மருத்துவரை போய் பார்த்துட்டேன், மருத்துவருக்கும் தெரியல. நிறைய மருத்துவர்கள் வந்து என்ன வச்சு மருத்துவத்தையே கத்துக்கிற மாதிரி தோணுது. அவங்களுக்கு பில்லு ஏறுது, நான் பணம் கட்டுறேன், ஆனா என்னுடைய நோய் தீரல. என்னையா பண்ணலாம்? அவர் 1-2 கை மருத்துவனே நம்ம ஏதாவது சொன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கட்டும், 2-3 கை மருத்துவம் சொல்றாரு. அப்புறம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு என்ன கேட்கிறாரு, இப்ப எப்படி இருக்கு? இல்லையா சரியா வரல, திருப்பி இப்ப நான் ஒரு மருத்துவர் இல்லம் நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்ப ஐயா சொன்னாரு, நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்யலாம், உங்க வீட்டுக்கு வந்து திருமுறையை வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் அதை ஒத்துக்கொண்டோம். ஏன்னா நோய் வந்து மருத்துவரால தீர்க்க முடியல. இனி சுவாமி தான் மருத்துவர், வைத்தியநாத சுவாமி மாதிரி சிவபெருமான் தான் இதற்கு மருத்துவர். இது யாரால தீர்க்க முடியும்னு சொன்னா ரைட்டு, அவர் தீர்த்து தரேங்கிறாரு, வரட்டும், அவர் வந்து திருமுறையை விண்ணப்பம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மகளுக்கு குழந்தை பிறந்தது. அதாவது எங்க வீட்டுல என் பேரன், என்னுடைய மகள், நான், என்னுடைய கணவர், 5 பேர் கொண்ட குழு வந்தார். ஐயா பேராசிரியர் சாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, தட்சிணாமூர்த்தி ஐயா, RS ஐயா, நம்முடைய ஓதுவார் சிவகுமார் ஓதுவார் ஐயா, அப்புறம் தில்லை பாண்டியன் சிவா அப்படின்னு நினைக்கிறேன். 5 பேர் வந்து விளக்கேற்றி வைத்து 5 பேருமே கூட்டு வழிபாடு உட்கார்ந்தோம். என் பேரன் வந்து தூங்கி கொண்டிருந்தாங்க தொட்டில். அப்போ இந்த பாடல்களை எல்லாம் ஓத ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு 10 பதிவு எடுத்துக்கிட்டாங்க. விண்ணப்பம் வந்து இந்த மறையுடையாய் தோளுடையாய் வேறு தோழிமங்கள் எல்லாமே சுவாமி முன்னால 5 பேர், நாங்க ஒரு 4 பேர் கூட்டு வழிபாடா வந்து சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்சோம். இறைவன் திருவருளால அந்த வழிபாடு முடிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மருத்துவர் வந்து இதுதான் என்னுடைய பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சார். அது வரைக்கும் அவருக்கு தெரியல. அப்புறம் நாங்க அப்படியே போகும்போது கொஞ்சம் கண்டுபிடிச்சார். அப்புறம் படிப்படியா நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, இப்போதான் அடியன் வந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் இறை அருளால பதிகம் சிந்திக்கிறேன். அப்ப அந்த வெளியில போகணும் அந்த உணர்வே வரல. அந்த இயற்கை பிரச்சனை இருக்கா இல்லையான்னு எனக்கு யோசிக்க நேரம் இல்லை. அதை மாற்றியது திருமுறைகள், அந்த கூட்டு வழிபாடு தான். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, மனித நேயம் மிக்கவர். ஏன்னா எந்த உயிர் எப்படி கஷ்டப்பட்டா எனக்கு என்ன அப்படின்னு அவர் போயிடல. எப்படி திருஞான சம்பந்தர் வந்து அந்த திருமருகல்ல அந்த பெண் செட்டி பெண் அழும்போது உனக்கு என்னம்மா அப்படின்னு கேட்ட காலம் போல இன்றைய நவீன யுகத்தில் அவரவர் பிரச்சனைகளையே தீர்ப்பதற்கு அரிதாக இருக்கும் பொழுது நம்முடைய சிவச்சுடர் சார்பிலே நம்முடைய சிவ குடும்பத்திலே ஒரு பெண் துன்புறுகிறாள் என்று சொல்லும் பொழுது அந்த 5 பேரும் அவர்களுடைய நேரத்தை எல்லாரும் வேலை இல்லாதவங்கள சொல்ல முடியாது, அவரவருக்கு அவரவர் வேலை உண்டு, அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுக்காக ஐயாவாகட்டும் RS ஐயாவாகட்டும், RS ஐயாலாம் அடியினாலும் மறக்கவே முடியாது. எப்போ அந்த கண்டம் சிவபெருமானுடைய கண்டம் திருநீல கண்டம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்வார், அம்மா எப்பெல்லாம் பதிகத்துல திருநீல கண்டம்னு வருதோ அது கருணையின் அடையாளம், இறைவன் பெரும் கருணையாளர் என்பதனை உணர்த்துவதுதான் அந்த திருநீல கண்டம் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்த மகா பெரியவர். அப்படி எனக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுமே, இந்த சிவச்சுடர் ஆசிரியர்கள்லாம் சில பேர்கிட்ட நான் தனிப்பட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு கிடையாது. பொதுவாக என்னோட ராஜமணிக்கம்மையாவை எப்போ வாட்சும் எனக்கு எப்ப பதிவுகள்லாம் இப்ப அடியன் வந்து நிறைய யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன்.
வார்த்தை. இதோட 4 அமர்வுகள் முடிந்து விட்டன. 88 பாடல்கள். வேலுண்டு வினையில்லை. ஆமா, அந்த யூடியூப்ல சிவ குழுமம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சென்னையில் இருக்கிறது, நீங்க சிறுத்தொண்டர் நாயனாரை இது பண்ணுங்க, வகுப்படுங்க அப்படின்னு. அம்மா 88 பாடல்கள், பரவாயில்ல நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் 4 பாடல்கள் சிந்திக்க முடிஞ்சு. அப்புறம் ஒரு 6 பாடல், அப்புறம் ஒரு 8 பாடல், இது வரைக்கும் 18 பாடல்கள் தான் சிந்தித்திருக்கிறேன். 88 பாடல்கள் கொண்ட சிறுத்தொண்டர் நாயனார் புராணம். இதெல்லாம் நான் இவ்வளவு படிப்பேன், இவ்வளவு சிந்திப்பேன் அப்படின்னா இதெல்லாம் இறையரும். இது நான் செய்யறேன்றதெல்லாம் கிடையாது, எல்லாம் திருவரும். இந்த மயிலாடுதுறை மண் என்னை இந்த அளவுக்கு செம்மைப்படுத்தியது என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த சிவச்சுடர் ஆசிரியரை என் கோணத்திலே சிந்தித்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் ஆராய்ச்சி கட்டுறேன்னா ஐயா வேற பெருசா போட்டார். ஐயா அடியேன் ரொம்ப எளியவள், இப்போதான் கரையில் நின்று கொண்டிருக்கிறேன். முத்து எடுக்கலாமா வேண்டாமா என்ற யோசனை. கடலுக்குள்ளே ஆழமான முத்துக்கள் இருக்கின்றன. திருமுறைகளை தான் கடல் என்று குறிப்பிடுகிறேன். 12 திருமுறைகளும் ஆழமான கடல். அந்த கடலுக்குள்ளே இந்த முத்தை எடுப்பதா அந்த முத்தை எடுப்பதா என்று திணறிக் கொண்டிருக்கிறேன். ஆனால்